வணக்கம் ராஜி. அதாவது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளப்பெருக்கின் போது அதிக அளவு தண்ணீர் சென்றதால் நடைபாதை, மெயினருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த கம்பி வேலிகள், பாதுகாப்பு கம்பி வேலிகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன. மேலும் தொங்கு பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பு படிக்கட்டும் சேதமடைந்து ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன. எனவே சேதங்களை சீரமைக்கும் பணி நிறைவடையும் வரை அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் இருப்பதால் தினந்தோறும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தடையை மீறி அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் கூட்டமாக குளித்து சென்று வருகின்றனர். நேற்று கூட ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த ஒருவர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். இதனால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் இது போன்ற உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர்.